ஏன் அப்போ புரிஞ்சுக்கணும் சொல்றாங்க. காலையில் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆளுமைகளை மேலும் வலுப்படுத்துறதுக்கு ஒரு சில ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு கொடுக்குவாங்க. அதில் மெயின் வந்து என்னன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்றதுக்காக வந்துருக்காங்க. அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்ன, அதில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதை பற்றி பார்க்குறோம். அண்ட் ரெஸ்பெக்ட் விமன், பெண்களை நாம் எந்த அளவுக்கு மதிச்சு கொண்டிருக்கிறோம், பெண்களை சமுதாயத்தில் மதிப்பு மிகுந்த சொல்லலாம், இல்லை இன்னும் அந்த நிலையை எட்டிருக்காங்களா இல்லையா, செய்த காரியங்களை வச்சும் அப்படி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம மத்தியில் இங்கே வந்திருக்கிறாங்க திருப்பதி இசைக்கியம் அவர்கள். இவங்க திருவள்ளுவர் கல்லூரியில் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு சிறந்த கலைஞர், பொருளை பதி அப்படிங்கிற ஒரு பட்டம் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏராளமான விருதுகள் இவங்க கைவசம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆசிரியர் அவர்களை வருக வகையில் அசிசி பிரவீன் சார் அவங்க வரவேற்கிறேன். அதனை தொடர்ந்து மத்தியிலே உங்களை போனால் மாணவர் மாணவி அப்படிங்கிற ஒரு கிரீடத்தை தலையில் சுமந்து கொண்டு, மாணவினா இன்றைக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாமல் நாம் உட்கார்ந்துக்கிறோம். படிக்கிற நாடுகளிலேயே பல்வேறு படைப்புகளை ஞாபகம் கொடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் தேடி படிக்கிற இடம் எங்கு அப்படிங்கிறது இந்த அமர்வு முடிந்தவுடனே அவங்கள்ட்ட கேளுங்க. அந்த நூல்களை வாங்கி நீங்களும் படிங்க. ஏன்னா அவங்க எழுதிய நூல்களை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்காங்க. அவள் உமிழ்ந்த சிறு துணி, ரெண்டாவதா நினைவு தாள் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அந்த நூல் இன்னும் பதிப்புக்காக இந்த அவள் உமிழ்ந்த சிறு துணி ஒரு நூல் பதிப்பாக சொன்னாங்க. இது போக அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 நூல் எழுதியிருக்கிறாங்க. ஒரு 5 தொகுப்பு நூல், அதாவது பல இடங்களில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்கள் அடங்கிய நூல்களை தொகுத்து, அந்த தொகுப்புகள் சாதாரண விஷயம் கிடையாது. பல இடங்களுக்கும் பயணப்பட வேண்டியிருக்கும், பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் தாண்டி அதெல்லாம் சேகரித்து ஒரு தொகுப்பாக கொண்டு வந்து ஒரு படைப்பாளர்கள் கொடுக்கிறது. அந்த படைப்பாளர்களுடைய எவ்வளவு சிரமம் என்பது எப்போ தெரியும். அந்த ஒரு பணியில் நம்ம ஈடுபடுவது கண்டிப்பாக ஈஸியா நம்ம கையில் புத்தகம் வந்தது. அந்த புத்தகம் வருவதற்கு எவ்வளவு பாடுகள் என்பது நமக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த விஷயம் புத்தகம் தான் இந்த நம்ம அருகில் இருக்கக்கூடிய நம்ம காலேஜ், திருவள்ளூர் காலேஜில் இங்கிலீஷ் படிக்கிறாங்க. எஸ் மிஸ் தேன்மொழி அவர்களே வருக இந்த அருமையான ஏற்பாடு நமக்கு செய்த நம்முடைய சாதி அவர்கள், அவருடைய சகோதரி, இவங்க இணைந்து அருமையான முறையை ஏற்படுத்தினாங்க. இது மூலமா ரொம்ப நமக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அவங்கள நாங்கள் 2 பேரையும் வரவேற்று எஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். இந்த அருமையான ஒரு அமைப்பு உங்களை வந்து சேரன்னு சொல்லி நம்ம பள்ளி முதல்வர் ஜோசப் அவர்கள் இந்த சிறந்த ஒரு ஏற்பாடுக்கு அனுமதி கொடுத்து நமக்கு ஃபாதருக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ. ஸோ இந்த அமர்வில் பொறுமையாக கவனிக்க முன்னே இருக்கிற 2 பேருமே சிறந்த ஆளுமைகள். அந்த ஆளுமைகள் சொல்வதை நீங்கள் செய்ய கவனமாக கவனிங்க. இது இருக்கிற கொஞ்ச நேரத்தை சரியாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே, நான் இந்த அமர்வு இன்னும் நிறைய பேசுகிறேன். ஸோ அவர்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ.
Good afternoon. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சவுண்டே இல்லையே. ஓகே, இப்போ வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ட் பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்டான பர்சன் அப்படிதானே? அதான் சொல்லே வரலையே. சரி, செல்ஃப் கான்ஃபிடன்டா யாரா சொல்ல முடியுமா? Anyone can say? Just face it. அப்பதான்
இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது காமன் ஃபார் நீமான்னு யாரையும் அவங்க கூப்பிடுறாங்க. உங்களுக்கான வாய்ப்பு உங்க முன்னாடி தான் இருக்கு. ஆனா வாய்ப்பை நாம எப்படி கையாளணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிற முயற்சி வேற ஒன்றும் சிம்பிள். முன்னாடி வர்றதுக்கு எந்த நயம் இல்லாம முன்னாடி வரணும். வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நமக்கே தெரியலன்னா எப்படி இந்த சொசைட்டில நம்ம சர்வை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நினைவுபடுத்தும் விதமாக நம்முடைய தேன்மொழி அவர்களுடைய ஸ்பீச் அருமையாக சந்தோஷம். நாவிலே நடனமாடி நாசிக்காட்சிக்கு பெருமை சேர்த்து நாமும் புகழை அளித்து தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கும் பவுடர் அவர்களுக்கும் நம் நாட்டு மாணவ செல்வங்களுக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். அது முன்னுக்காகவா என்ன பண்ணா ஓகே கண்டிப்பா அந்த துடிச்சு வைக்கிறது உட்காந்து அப்படின்னா எங்குள்ள பிள்ளைங்க அந்த மொபைலே மூழ்கி அப்படி இருந்து இப்படி சாதி இருந்து அதை உட்காந்து கொஞ்சம் உறந்துருச்சு. ஆனா நீ சொன்ன உடனே என்ன செஞ்ச எல்லாரும் நல்லா நின்று உட்காங்க. எல்லாம் காப்பிடிக்கலாம். ஓகே நான் பண்றது எதுக்குன்னா
எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டினா எனக்கு இது செய்ய தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பெருமையா சொல்றேன். அதெல்லாம் புரிஞ்செல்லாம் நீ வந்து உட்கார்ந்துருக்க வாழ்க்கையில நீலாம் சாதிக்க போறாங்க அப்படின்னு அதை கேட்டீங்கன்னா இந்த டைட்டில் முதல்ல கூட சொல்லி சொன்னோம்ல. உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி கணக்கான திறமை படிப்பை தாண்டி என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிச்சிங்களா? நீங்க
வைஷாலியிலிருந்து எல்லாமே அந்த மாதிரி எனக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க. அடுத்ததான் இப்போ ஒரு சிங்கிள் ஆப்ரேஷன் சொல்லி கேள்விப்பட்டேன். காஷ்மீர் தாக்குதல் முடிஞ்ச படம் ஆப்ரேஷன் வடிவேல் கம்பெனி ஞாபகம் வருதோ? சிங்கிள் ஆப்ரேஷன் சொல்லி என்ன கேட்டேன். அது வந்து என்ன அப்படின்னா பெண்கள் தான் எனது தலைமை தாண்டி பண்ணக்கூடிய ஒரு சிந்து அப்படின்னா ஹிந்தியில் அந்த வார்த்தைக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னா பொட்டு. நம்ம எல்லாம் வைக்கிறோம்ல பெண்கள்லாம் கிட்ட பொட்டு. அந்த காஷ்மீர் தாக்குதலில் என்ன ஆகுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் இறந்து போயிடறாங்க. அந்த மனைவிமார்களோட பொட்டை என்ன செய்கிறாங்க, நம்ம இதில் வந்து கணவர் இறந்துட்டா அப்படின்னா அந்த பொட்டை இது பண்ணுற மாதிரி சில சம்பிரதாயமாக இருக்குது. அந்த ஒரு இதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் வேற என்ன அப்படின்னா சிங்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சு அதை வந்து என்ன செஞ்சாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. அது யார் பண்ணணும் அப்படின்னா அந்த தலைமை தாங்கி பண்ணாங்க, அது பெண்கள் தான். அதுதானே கிளாப் பண்ணிக்கலாமா? இப்போ சிறுதேவி பார்க்கணும். அடுத்ததான் நம்ம எது பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அர்னிமா சின்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேள்விப்பட்டிருக்கிறியா? அர்னிமா சின்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டது இல்லையா? அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க. அவங்க ஒரு பக்கம் என்ன செய்கிறாங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது திருநர்களாக என்ன செய்கிறா அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கழுத்தில் ஒரு செயின் கிடக்குது. அந்த செயினை பார்த்துட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வண்டியில் வந்து வெளியே தள்ளி விட்டுறாங்க. முதல்ல போராடி பார்க்குறாங்க அந்த செயினை இது பண்ணும்போது. இந்த அம்மா வந்து ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்கனால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்கிறாங்க, போராடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவங்களால முடியலை. அப்படி இந்த செயினை இதை பண்ணிட்டு இவங்களை அப்படியே என்ன செய்கிறாங்க, வெளியே தள்ளிடுறாங்க. பக்கத்தில் உள்ள ட்ராக்ல போய் விழுந்துறாங்க. விழுந்து அவங்க மேலே என்ன அப்படின்னா ஒரு கணக்கில்லாத ட்ரெயின் என்ன செய்யுது, ஏறி போயிட்டு ஒரு கால் வந்து அதில் இதாக இருக்குது. அந்த ட்ராக்ல இருக்கிறாங்க. அது ஒரு ஆள் இல்லாத ஒரு பகுதி. அந்த மறுநாள் என்ன செய்யறாரு, ஒருத்தர் அந்த வழியாக போகும்போது பார்க்குறாரு. பார்த்து அங்கே அது வரைக்கும் அவங்க உயிரோடு போராடிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் நடக்குது. அப்போ ட்ரீட்மெண்ட் நடக்கும் போதும் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன அப்படின்னா குளோரோஃபார்ம் இருக்குது. மயக்கம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அது இல்லை. அப்போ இவங்க டாக்டர் சொல்கிறாங்க குளோரோஃபார்ம் இல்லை, என்ன செய்யாது. அது அவங்களோட பெண் சொல்கிறா, நேற்று விழுந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு என் மேலே எத்தனை ட்ரெயினோ ஏறிட்டு இருந்துச்சு. என்னை கடிக்கிறதுக்கு அது வந்து காட்டுக்குள்ள அப்படியே விழுந்துட்டாங்களா, அத்தனை எலி வந்து என்னை கடிச்சிட்டு இருந்துச்சு. அவ்வளோ ஒரு வழியவே நான் என்ன செஞ்சேன், தாங்கிட்டேன். அதனால குளோரோஃபார்ம் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணை என்ன செய்கிறாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி அதை கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வராங்க. அப்போ அவங்க தாய் மாமா வந்து பார்க்க வராங்க. அவங்க தாய் மாமா வந்து அப்போது இவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ இப்படி ஆகிட்டேன், வாடிக்கே போயிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு. அப்போ தாய் மாமாங்கிறது நம்ம இதில் சொல்லுவோம், அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம் தாய் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீ வந்து மலை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தல, நீ ஏறிடு, உன்னால முடியும், நீ சாதிச்சது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் பேசுகிறாரு. பேசி அந்த அம்மாவை என்னது ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு காலில் பிளேட் வைக்கிறாங்க, ஒரு காலில் செயற்கைக்கால் கொடுக்குறாங்க. நினச்சி பாரு எப்படி இருக்குண்டு. ஏதாவது நடக்க முடியுமா? நம்ம காலுமே நல்லா இருந்தாலே நம்மளால என்னது கொஞ்ச நேரம் நடக்கணும்னா முடியவே முடியாது. ஆனால் அவங்களோட கண்டிஷன் இருந்து 2 காலுமே ஸ்ட்ராங்காக இல்லை. அதோடு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவரெஸ்ட் சிகரம் ஏறி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. எதுக்கப்புறம் அந்த பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் எதனால முடிஞ்சிச்சு, அவங்க மனசுல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அந்த தடைகள் வந்தெல்லாம் திருப்பி தூரம் பண்ணிட்டாங்க. ஐயோ எனக்கு கால் போயிட அப்படின்னு எங்கேயும் மூளையில போய் அவங்க என்ன செய்யல, இருக்கல. என்னால முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சாதிக்கிறாங்க. அதை சாதிச்சதுனால தான் என்ன செய்யறாங்க, அவங்க எவரெஸ்ட் சிகரத்துல ஏறி என்ன செய்யறாங்க, சாதிக்கிறாங்க. நமக்கு நிறைய தடைகள் வரும். 24 மணி நேரமும் கொடுத்தாலும் காணாது மொபைல் பார்க்க, அப்படிதானே? இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எக்ஸட்ரா ஃபுல்லாக என்னது அப்படி குடிஞ்ச தலை நிகழாமல் என்னது அந்த காலத்தில் பொண்ணுங்கள்லாம் நடந்து கொண்டு வருவாங்க. முன்னாடி ஒரு காலத்தில். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, குடிஞ்ச தலை நிகழாமல் மொபைலில் மூழ்கிட்டே இருக்கிறாங்க. அது தேவையா? இப்போ இன்ஸ்டா இதெல்லாம் என்னது தேவையில்லாமல் என்ன செய்கிறோம், நம்மளை ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபோட்டோ எடுத்து அதில் போட்டுட்டு யாராவது நம்ம அழகாக இருக்கணும் லைக்ஸ் போட மாட்டாங்களா அப்படின்னு என்ன செய்கிறோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அழகாக இருக்கவங்களுக்கு தெரியும் தானே, கடவுளோட படிப்பு எல்லாமே அழகு தானே, அப்படி தானே? அப்போ நம்மளை அழகாக படைச்சிருக்காங்க, கண்டிப்பாக
பெண் எப்படி படிச்சாலும் அதே மாதிரி தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆணையும் படிச்சிருக்கிறாரு. இன்னையில இருந்து வீட்டில் என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் ஆயிட்டதுனால ரொம்ப நேரம் பேச ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம். அந்த பேச வாய்ப்புல முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கலாம், இங்க பேசணும் ஒரு மாற்றம் வேணும்ல. இன்னைக்கு வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா, வீட்டுல அம்மா சமையல் பண்ணுவாங்கல்ல, கஷ்டப்பட்டு தானே அம்மா சமையல் பண்ணுவாங்க. சாப்பிடும் போது என்னைக்காவது அப்பா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா? 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 சரி, சொன்னாங்கன்னா நீங்களும் என்ன செய்யுங்க, நீங்களும் நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. சரியா? பாராட்டாங்க கண்டிப்பா, ஒவ்வொரு சின்ன சின்ன அங்கீகாரத்துக்காக. இப்போ நீ ஏதோ ஒரு ஆன்சர் பண்ற, வெரி குட் அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணுறோம்ல, அப்போ வந்து மனசு எப்படி இருக்குது, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஒரு கிளாப் மாட்டிப்போம் அப்படின்னு. அதே மாதிரி வீட்டில் ஒவ்வொரு விஷயமும் அந்த குடும்பத்தை தாங்கக்கூடியது யாரு? அப்பா வந்து வருமானம் கொடுத்து இது பண்றாரு, அவர் வேணா இருக்காரு. ஆனா அந்த பெண் தான் என்ன செய்யறாங்க, அந்த குடும்பத்துல அந்த சந்தோஷத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னா யாரால முடியும், அந்த பெண்ணால தான் முடியும். சரியா? அதனால வீட்டுல இன்னையில இருந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து அம்மாவுக்குலாம் என்னது, அம்மா சாப்பாடு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமா, சின்ன சின்ன விஷயத்துக்கு அம்மாவை பாராட்டி பழகுது. அம்மா வேலை செய்யும் போது என்ன செய்றீங்க, ஒன்னா சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஒன்னா சேர்ந்து ஹெல்ப் பண்ணும் போது என்ன பண்ணலாம், வருங்காலத்துல இப்போ வந்து 2 பேருமே வேலைக்கு போவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேருமே வேலைக்கு போவாங்க. அப்ப எதிர்காலத்துல என்னது, இது ஆம்பளையோட வேலை, இது பெண்ணோட வேலை அப்படின்னு சொல்லி எந்த பாகுபாடும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. எல்லா வேலைகளையும் ஈக்குவலா என்ன செஞ்சுக்கலாம், செஞ்சுக்கலாம். ஈக்குவலா செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஆடு போகுது, ஒரு ஆடு பார்த்துருக்கிறியா, பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. அப்ப என்னது, சமையல் தெரியுமா அப்படிமா என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு நீ கிச்சன்ல பார்த்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிமா. அதுதானே? அப்ப எல்லா வேலையுமே நாளைய பையனுக்கு ஈக்குவலா எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா நான் வேலைக்கு திருநெல்வேலில இருந்து இங்கே வாங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து என்னது, எனக்கு ஒன்னா சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சுதான் நான் அனுப்புவாங்க. அதே மாதிரி என் பையனை என்ன அப்படின்னா எதிர்காலத்துல எல்லா வேலையும் நீ தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சாதான் ஃபேமிலி என்ன செய்ய முடியும், சந்தோஷமா ரன் பண்ண முடியும் அப்படின்னு அவனை எல்லா வேலையுமே நான் என்ன செய்ய சொல்லிட்டேன், எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி இங்க வேலை செய்ய என்னது, நீங்களும் எல்லா இதுலையும் எப்பவுமே அம்மாவுக்கு என்ன செய்ய ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அம்மா கிட்ட என்னது, மனசு விட்டு பேசணும். மனசு விட்டு என்ன அப்படின்னா பேசினாலே நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். மொபைல எனது தேவைக்கு மட்டும் பயன்படுத்து, தேவைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா என்னவாயிரும், அதுக்குள்ள விருந்தோட எந்திரிக்க முடியாம ஆயிடும். அதனால தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யும், நல்ல பிரகாசமா இருக்கும். ஓகேவா? பயன்படுத்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இதை வந்து இந்த இடத்துல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த ஃபாதர்ஸ் மதருக்கு நாங்கள் வந்து தேங்க் பண்ணிக்கிறோம். எங்களோட ஃபர்ஸ்ட் அவங்க ரொம்ப ஹெவி ஒர்க்கர் தான் 2 பேருமே. ஸ்டூடெண்ட் ப்ளஸ் அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் சார் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு எழுத்தாளர், வருங்காலத்தில் அவங்க எப்படி வராங்க அப்படிங்கிறத வந்து
கண்டினியூ பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பேரண்ட் உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். பேரண்ட்ஸ்க்கு அதாவது பொதுவாகவே அப்பா அம்மாவுக்கு வந்து நீங்கள் தான் எல்லாமே. பட் நீங்கள் வந்து அந்த ஹெல்ப் உங்கள் மூலியமாக ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம பையன் நம்ம பிள்ளை நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறா, இவ்வளோதான் இருக்கா அப்படிங்கிற ஒரு பாசம் வந்து அம்மா அவங்க ஒரு உச்சத்துக்கு போவாங்க. நீங்கள் பாராட்டும் போது உங்களுடைய கிரெடிட் வந்து அம்மா அப்பாவுக்கு போகும்போது அவங்க வந்து பயங்கரமாக ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க ஹாப்பியாக இருந்தாலே நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படிதானே? அப்பா அம்மா ஹாப்பியாக இருந்தாங்கன்னா உங்களை எப்படி வச்சுக்குவாங்க, ஹாப்பியாக வச்சுக்குவாங்க. எல்லாருமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் நல்ல கான்ஃபிடென்ட்டோட செல்ஃப் ரெஸ்பெக்டோட போல்டாக இருக்க, நல்ல ஸ்கூலில் விட்டு வெளியில் போகும்போது நல்ல பவர்ஃபுல்லாக வெளியில் போகும். ஓகேயா? தேங்க்யூ. இன்னைக்கு நமக்கு வந்து ஸ்பீச் கொடுத்த 2 பேர் இருக்காங்க. அவங்க நம்ம சைலண்டாக ஃபர்ஸ்ட் மூலியமாக நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு பேசுகிறதா இது உண்மையாக கேட்டதுக்காக மிக்க நன்றி. தேங்க்யூ.